இந்த ஆண்டு முதல் முறையாக தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு எழுதி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அறிவிப்பாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் காப்பி. இது வரைக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ரீடோட்டலிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த ரீடோட்டலிங்கில் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மார்க்கில் கூட்டலில் ஏதாவது தப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். மார்க் உங்களுக்கு கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். ரெண்டுமே நடந்திருக்கு கடந்த காலங்களில். பட் நீங்கள் நிஜத்துலேயே உங்களுக்கு எதனால் கூடிச்சு குறைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இந்த ஆண்டு இருந்து அந்த முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. எப்படி 12ஆவதுக்கு வந்து ஸ்கேன் காப்பி இருந்ததோ, அது 11ஆம் வகுப்புக்கும் வந்ததோ, அதுபோலவே இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணணும். ஸ்கேன் காப்பி வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரீடோட்டலிங்கோ அல்லது ரீவேல்யூஷனோ அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஆமாம், நம்ம எழுதியிருந்த அதுக்கான மார்க் வரல அல்லது சரியான டோட்டல் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க ஸ்கேன் காப்பிக்காக. ஸ்கேன் காப்பி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நாளை மதியம் 3 மணியிலிருந்து, அதாவது 4/6/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி, எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிஇ வெப்சைட்டில் போயிட்டு அங்கே நோட்டிஃபிகேஷனுங்கிற ஏரியாவில் எஸ்எஸ்எல்சி ஏப்ரல் 2024 ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் வரும். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுடைய எக்ஸாம் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த பேப்பருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகும். அது ஒன்றொன்றையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு முறை செக் பண்ணுங்கள். நெட்லேயே வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். பாசிபிலிட்டி இருந்ததுன்னா இன்னொரு டீச்சர்கிட்ட கூட கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக கூட்டி பார்த்துட்டு ஓகே டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ரீவேல்யூஷன் வேணும், அதாவது எனக்கு இந்த கொஷினுக்கு ப்ராப்பராக மார்க் போடல, எனக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கொஷின் தப்புன்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் சரியாக ஃபுல் மார்க் போட்டுக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா ரீவேல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டிருக்கக்கூடிய கொஷினையும் திரும்ப கரெக்ஷன் பண்ணுவாங்க, தப்பாக போட்டிருக்கிற கொஷினையும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக பார்க்காம விட்டிங்கன்னா உங்களோட மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்கேன் காப்பியில் உங்களோட மார்க் கூடவோ குறையவோ செய்யாது. ஆனால் நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கூடவோ குறையவோ செய்யும். ரீடோட்டலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டி பார்த்துட்டு போடுறதுனால அதில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வந்து கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு, டோட்டல் மிஸ்டேக் இருந்தது தான். பட் ரீவேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ 50 கொஷின் எழுதியிருக்கணும்னா 50 கொஷினுக்கான ஆன்சரையும் தரவாக செக் பண்ணிடணும். ஓகே, எல்லா கொஷினும் கரெக்டு, இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த கொஷின் தப்பாக திருத்தியிருக்காங்க, எனக்கு இவ்வளோ மார்க் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரீவேல்யூஷன் அண்ட் ரீடோட்டலிங் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எம்டி ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி 2 காப்பி எடுத்துக்கிட்டு மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநரகத்தில் போய் நீங்கள் பேமெண்ட்டை கேஷாக பே பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீவேல்யூஷன் நீங்கள் கணிச்சது கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுடைய மார்க் கூடுதலாகி வரும். நீங்கள் ப்ராப்பராக கவனிக்கலை, சரி போட்டு வைப்பமே அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஸோ ரீவேல்யூஷனுக்கு முன்னால் 1 முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 4 முறை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு அவங்களும் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.